மத்திய அரசு இன்று ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த இயலாத சூழ்நிலையில் இருப்பதாக இன்று நமது மாநில முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து சிறிது நேரத்திற்கு முன்பு அந்த தகவலை தெரிவித்தார். இந்த தகவலானது மாணவர்கள் மத்தியில் பரவி மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது நம்மிடம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இங்கே மதுரையில் உள்ள தமுக மைதானத்தில் 3 நாட்கள் தொடர் அறப்போராட்டத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து ஈடுபட்டுள்ளார். அவரிடம் இது குறித்த கருத்தினை நாம் பகிர்ந்து கேட்டுக்கொள்ளலாம். கோபால் சார் வணக்கம். அதாவது தற்பொழுது இந்த மத்திய அரசு இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கில் நிலுவையில் இருப்பதால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க இயலாது, தமிழக அரசுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். மத்திய அரசு இப்படி ஒரு பொறுப்பற்ற பதிலை சொல்லி கடத்தி விடுங்கிறத நம்ம எதிர்பார்த்ததான். இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் சொல்லும்போது தமிழக அரசு எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம்னு மத்திய அரசு சொன்னதாக சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகுது? அப்போ இவ்வளோ பெரிய போராட்டத்தை தன் நிலத்துக்குள்ளே அது எதிர்கொள்ளுது. மாணவர்கள் நாள்தோறும் மேலும் மேலும் எழுச்சியாக போராட்டத்தை விரிவடை செய்து கொண்டு போகிறாங்க. இப்போ தமிழக அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு இப்போ மத்திய அரசு கைவிட்டுட்டுது. இப்போ இருக்கிற கடைசி வாய்ப்பு எங்களுக்கென்று இருக்கிற எங்கள் அரசு தான். அப்போ அந்த அரசு என்ன முடிவு எடுக்குது? மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? ஒரு சட்டசபையை அவசரமாக கூட்டி ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கான வாய்ப்பை தரப்போகிறாங்களா? அப்படி அதுக்கப்புறம் வர நடவடிக்கை சட்டப்படி எதிர்கொள்ளுவோம் அப்படின்னு துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்க போகிறாங்களா? இல்லை மத்திய அரசு சொல்லிடுச்சு, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கைவிரிக்க போகிறாங்களா? இதுதான் இப்போ இருக்கிறது. இப்போ அது ஒன்று இங்கே இறங்கின பிறகு இன்றைக்கி மாலையோ அல்லது நாளைக்கு காலையோ அதை சொல்லணும். இல்லை கடந்த காலம் போல் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தால் அது சரியாக வராது. நாளுக்கு நாள் இன்னும் போராட்டம் பல தளங்களில் விரிந்து கொண்டு தான் போகும். நீங்கள் வசதியாக கல்லூரி வேறு மூடிட்டீங்க, அவனுக்கு கல்லூரி போகணுங்கிற அவசியம் வேறு இல்லை, நேராக போராட்ட களத்துக்கு வந்துடுவான். அப்படி எதுவுமே செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் பதவியில் இருக்கிறது அது வீண். எல்லாருமே நீங்கள் பதவி விலகிட்டு மறுபடி ஜனநாயக முறையில் தேர்தலை, ஏன்னா நீங்கள் தோல்வியை ஒத்துக்கொள்ளணும். மக்களுக்கான பிரச்சனையில் நீங்கள் ஒரு உரிய தீர்வை கொடுக்க முடியல, மக்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியலைங்கும்போது அரசு தார்மீக இப்போ அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டேன், அந்த நம்பிக்கையை நிறைவேற்ற முடியல, என்னை மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. சரி, அது மாதிரி நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அப்படி எதுவுமே முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு அரசு தேவையில்லை. நீங்கள் எல்லாம் தார்மீகமாக நீங்கள் உங்கள் தோல்வியை ஒத்துக்கொண்டு விலகுங்க, தேர்தலை எதிர்கொள்ளுங்க, மறுபடியும் மக்கள் உங்களுக்கு நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்தினா வென்றுவாங்க. இல்லைன்னா சும்மா வம்ப நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அப்படி பேசாமல் இருப்போம்னா அது சரியில்லை. செயல்படாத ஒரு அரசு தேவையில்லை. சார், இது மாதிரி தொடர்ந்து 3 வருடமாகவே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்தப்படவில்லை. இந்த 3 வருஷமும் தொடர்ந்து போராட்டம் நடந்துட்டு வருது. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை. இதை பற்றி உங்கள் கருத்தை சுருக்கமாக பதிவு செய்யுங்க சார். கடந்த 3 ஆண்டுகளாக இந்த போராட்டம் நடக்குதுங்கிறது உண்மை. ஆனால் போன ஆண்டும் சரி, அதுக்கு முந்தைய ஆண்டும் சரி, இவ்வளோ வீரியம் இல்லை. போன ஆண்டு நான் மட்டும்தான் இளங்காநல்லூர்லையும் பாலமேட்டில் நின்னேன், ஒத்தையால் தான் கத்திட்டு இருந்தேன், யாரும் இல்லை. தெருவில் அந்த ஜல்லிக்கட்டுக்கு மக்கள் கூட வரல, வீட்டு வாசலில் தான் நின்னாங்க, ஒரு அச்சம் இருந்தது. இப்போ இந்த ஆண்டு அது நொறுக்கப்பட்டிருக்கு. தடையை மீறி நாங்கள் நடத்தினது தன்னெழுச்சியாக தமிழ் இன உணர்வோடு இளைஞர்கள் மாணவர்கள் வீதிக்கு போராடிய அந்த போராட்ட புரட்சி மக்களிடத்திலிருந்து அச்ச உணர்வை தகர்த்தெறிஞ்சிருக்கு. அதனால் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயது முதிர்ந்தவர்கள், இளையவர்கள் எல்லாம் வீதிக்கு நிற்கிறாங்க. அப்போ இந்த முறை தான் ஒரு பேரெழுச்சியான ஒரு புரட்சியாக அது உருமாறி இருக்குது. அப்போ இப்போ போன ஆண்டு கடத்தின மாதிரி, அதுக்கு முந்தின ஆண்டு கடத்தின மாதிரி இந்த ஆண்டை அரசு கடத்தி விட்டுட்டு போக முடியாது. பொறுப்பாக இந்த சூழலை, கொதிநிலையை உணர்ந்து பதில் சொல்லணும். அதாவது தமிழக அரசு இப்பொழுது இந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் குறித்து முடிவெடுக்கும் உரிமை பொறுப்பு தமிழக அரசுக்கு இருப்பதாக மத்திய அரசு மறைமுகமாகவே தெரிவித்துள்ளதாகவும், தமிழக அரசு தற்பொழுது இதற்கான முடிவை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது இங்குள்ள மாணவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் ஒருமித்த கருத்தாக இருக்கின்றது.